Welcome back to our channel TNPSC Learning. In the video la nama database management system oda part 3 video தான் பார்க்குறோம். That is அதில் வந்து நம்ம வந்து pending வச்சிருந்த relational algebra, then relational calculus and chord rule பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்துட்டு உங்களோட syllabus, that is computer instructor, PG computer instructor ஓட syllabus. Unit 2 பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து Unit 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் யூனிட் 6ம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த யூனிட்ஸ்லாம் முடிக்காதவங்க அதை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு எப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அதில் ஒரு யூனிட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. தென் யூனிட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான டேட்டாபேஸ் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு. அதில் வந்து என்னென்ன நம்ம முடிக்காமல் சில ஓல்டு வீடியோஸ் வந்து சேனலில் இருக்குதோ அதோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அல்லது வந்து நீங்கள் ஹோம் பேஜ் போனீங்க, எங்கள் சேனலில் ஹோம் டேப் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் யூனிட் வைஸ் வந்துட்டு PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்காகவே யூனிட் வைஸ் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் யூனிட் 2 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நமக்கு அது ரிலேட்டடான லைக் வந்து இப்போது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் வந்து டேட்டா மாடலிங்கில் வருது அப்படின்னா அது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து அதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம டேட்டாபேஸ் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் செகண்ட் டாப்பிக்கான டேட்டா மாடலிங் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, ப்ரீவியஸாக வந்துட்டு நம்ம இதுக்கானது தனி வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்தந்த தட் இஸ் வந்து இந்த டேட்டா மாடலிங் டாப்பிக்கில் இருக்கிற பார்ட் 2 வீடியோவோட லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். தென் ரிலேஷனல் மாடல் முடிச்சாச்சு, கன்ஸ்ட்ரெயின்ஸ், லாங்குவேஜஸ், டிசைன் அண்ட் ப்ரோக்ராமிங், ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஸ்கீமாஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ரிலேஷனல் அல்ஜிப்ரா, ரிலேஷனல் கால்குலஸ் அண்ட் கார்ட் ரூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிலேஷனல் அல்ஜிப்ரா பற்றி பார்க்கலாம். Relational algebra is a procedural query language. Okay, that is PQL. இது வந்து ஒரு procedural query language. It gives இப்போ structural query language na SQL, இது relational algebra na procedural query language. It gives a step by step process to maintain the result of the query. இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ அ கான்செப்ஷுவல் லாங்குவேஜ். இதில் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ரேஷன்ஸ், என்னென்ன ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ், பேசிக் ஆப்ரேஷன்ஸ் என்ன, ஸ்பெஷல் ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், கார்ட்டீசியன் இதெல்லாம் வந்துட்டு பேசிக் ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸ்பெஷல் ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா செலெக்ஷன், ப்ரொஜெக்ஷன், டிவிஷன், ஜாயின். ஜாயின்லே வந்துட்டு இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின் இருக்குது. இன்னர் தீட்டா, ஈக்வி, நேச்சுரல் ஜாயின். அவுட்டர் என்னென்ன அப்படின்னா லெஃப்ட் அவுட்டர், ரைட் அவுட்டர், ஃபுல் அவுட்டர் அப்படின்னு அதுக்குள்ளேயுமே வந்து சப்டிவிஷன் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். select operation. The select operation, also known as restriction operation, results in a new relation that contains that rows of relation that satisfy the specified condition. அதாவது இதை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செலக்ட் ஆப்ரேஷனோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆப்ரேஷன். இது வந்து பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறத வச்சு செலக்ட் பண்ணி ஒரு நியூ டேபிளாக வந்து நமக்கு அதோட ரிசல்ட்டை வந்து காட்டும். இதோட தட் இஸ் வந்து இதோட சிம்பிள் என்ன செலக்ட் ஆப்ரேஷன் அப்படின்னா சிக்மா. ஓகேவா? இதுதான் வந்துட்டு செலக்ட் ஆப்ரேஷனோட ரெப்ரசன்டேஷன். தென் வந்து அதோட நொட்டேஷன் என்ன அப்படின்னா சிக்மா PR அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் வந்து செலக்ட் ஆப்ரேஷன் மீனிங். இதில் வந்து செலக்ட் அப்படிங்கிறது சிக்மா, ஆர்னா ரிலேஷன், Pனா இஸ் யூஸ்ட் அஸ் அ ப்ரப்போர்ஷனல் லாஜிக் ஃபார்முலா which may use connectors like and, not, or, அப்புறமா ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன், கிரேட்டர் தேன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் கனெக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், P அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து ஜென்ரல் சின்டாக்ஸ், அதோட ஜென்ரலாக செலக்ட் ஆப்ரேஷனோட சின்டாக்ஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு டேபிள்னா தட் இஸ் ரிலேஷன் வச்சுக்கோங்க. டேபிள் நேம் என்னென்னா லோன்.
ரிலேஷன்னாலும் டேபிள்னாலும் சேம் தான். ஓகேவா, ரிலேஷன் போட்டிருக்கு டேபிள்னு போட்டிருக்கலாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ரிலேஷனல் அல்ஜிப்ரானால நம்ம டேபிளில் தான் வந்துட்டு ரிலேஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ பிரான்ச் நேம், லோன் நம்பர், அமௌண்ட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆட்ரிபியூட்ஸ். ஸோ பிரான்ச் நேமில் என்னென்ன பிரான்ச் இருக்குது, அதில் எவ்வளோ லோன்ஸ் இருக்குது, என்னென்ன அமௌண்ட்டு, லோன் 17 வந்து 1000 வாங்கியிருக்கு, லோன் 23 வந்து 2000 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த டேபிள். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன நம்ம இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா சிக்மா அப்படின்னா செலக்ட். என்ன கண்டிஷன் கொடுக்குறோம் பாருங்கள், பிங்கிறது அந்த கண்டிஷன், நம்ம கொடுக்குற கண்டிஷன் தான். ஓகேவா, பிரான்ச் நேம் ஈக்குவல் டு பெரிரைட் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். அதில் கண்டிஷன் எதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிலேஷன் ஆர். ஓகேவா, சிக்மா, அப்புறமா நடுவில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், அதுதான் வந்து பி. அதுக்கப்புறமா என்ன டேபிள் நேமோ இந்த ரிலேஷன் நேமோ அதை கொடுக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து ஜென்ரலானது. இப்போ வந்து நமக்கு பிரான்ச் நேம் பெரிரைடுன்னு இருக்கிறது மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அந்த டேபிளில் போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பெரிரைடு இருக்கிறது எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும். ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து பெரிரைடு வச்சு வரது இல்லையா. ஸோ அப்படியே ஃபுல்லாக அந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கும். ஓகேவா, இதுலேயே அந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு தனி டேபிளாக வந்து ரிசல்ட் ரிலேஷன், இதுதான் ரிசல்ட் ரிலேஷன், அது மாதிரி ஷோ பண்ணும். ஓகேவா, இதுதான் வந்துட்டு செலக்ட் ஆப்ரேஷன். இட் இஸ் அ யூனரி ஆப்ரேஷன், அதாவது சிங்கிள் ரிலேஷன் தான். இதில் வந்து மோர் தேன் 2 ரிலேஷன் தேவையில்லை, ஏன்னா கம்பேரிசன் எதுவும் கிடையாது. ஒரு டேபிள் ரிலேஷன்னாலே கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இதில் வந்து ஒரு டேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு ரிலேஷன் தான். த ரிசல்ட்டிங் டேபிள் ஹேஸ் சேம் டிகிரி ஆஸ் தட் ஆஃப் த ஒரிஜினல் டேபிள். அதில் வந்து எவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் இருந்ததோ அதே தான் இருக்கும். அந்த டேபிளோட ஒரிஜினல் டேபிளோட டிகிரி என்ன, பிரான்ச் நேம், லோன் நம்பர், அமௌண்ட்டுன்னு இருக்கா. ஸோ இதோட டிகிரி என்ன அப்படின்னா 3 தான். ஓகேவா, இதோட ரிசல்ட்லேயும் வந்து என்ன தான் வரும் அப்படின்னா சேம் டிகிரி தான் இருக்கும், தட் இஸ் 3 தான் இருக்கும். திஸ் மீன்ஸ் த நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் போத் த ரிலேஷன்ஸ் இஸ் சேம். த நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் த ரிசல்ட்டிங் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த ஒரிஜினல் ரிலேஷன். அது அப்படி தான், நம்ம அதில் தானே இதை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இருக்கலாம் அல்லது அதை விட கம்மியாக இருக்கலாம், தவிர அதை விட பெருசாக இருக்காது இதில். ஓகேவா, இட் ஆப்ரேட்ஸ் ஆன் ஈச் ரோ ஆஃப் த ரிலேஷன் இண்டிபெண்ட்லி. ஒரு ரோவையாக வந்துட்டு அது கனெக்ட் பண்ணி தட் இஸ் கம்பேர் பண்ணி பார்க்குது இல்லையா. ஸோ அதை தான் வந்துட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் ப்ரொஜெக்ஷன் ஆப்ரேஷன். திஸ் ப்ரொஜெக்ஷன் ஷோஸ் த லிஸ்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் தட் வி விஷ் டு அப்பியர் இன் த ரிசல்ட். என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸ் ஆர் எலிமினேட்டட் ஃப்ரம் த டேபிள். இந்த இதில் வந்து என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பை சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து பை சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட நொட்டேஷன் என்ன அப்படின்னா பை A1 A2 அண்ட் ரிலேஷன் வந்து ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து ஏஎன் இல்லை, இது ஏஎன் மீன்ஸ் அதோட நம்பர் ஆஃப் இது எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ A1 A2 அப் டு ஏஎன் அப்படின்னு கொடுக்கணும். அதில் வந்து டிப்போ. ஸோ ஃப்ரம் ரிலேஷன் ஆர். இப்போ பாருங்கள் A1 A2 A3 இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆட்ரிபியூட் நேம்ஸ் ஆஃப் த ரிலேஷன். நம்ம என்னென்ன ஆட்ரிபியூட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணலாங்கிறது தான் ப்ரொஜெக்ட். இப்போ இதில் வந்து நேம், ஸ்ட்ரீட், சிட்டி இருக்கா. நம்ம பை நேம் கமா சிட்டி ஃப்ரம் கஸ்டமர் ரிலேஷன். இந்த ரிலேஷனில் வெறும் நேமையும் ஸ்ட்ரீட்டையும் மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னா இதில் நேமும் சிட்டியும் மட்டும் ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணோம். ஓகே, இதில் வந்து டிகிரி எவ்வளோ, இந்த ரிலேஷனோட டிகிரி வந்து 3, இதோட டிகிரி என்ன அப்படின்னா 2. ஓகே, ஏன்னா 2 ஆட்ரிபியூட்ஸ் தட் இஸ் 2 காலம்ஸ் தான் இருக்குது. இதில் பாருங்கள் இட் இஸ் யூனரி ஆப்ரேஷன், அதாவது இதில் ஒரே ஒரு ரிலேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். த டிகிரி ஆஃப் த ரிசல்ட்டிங் ஆஃப் ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் ஸ்பெசிஃபைடு இன் த ஆட்ரிபியூட் லிஸ்ட். நம்ம வந்து அந்த இதில் எவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் A1 A2 கொடுக்குறோம் அப்படின்னா ரிசல்ட்டிங்லேயும் வந்து அவ்வளோ நம்பர்ஸ் தான் இருக்கும் டிகிரி. இஃப் த ஆட்ரிபியூட் லிஸ்ட் கண்டெய்ன்ஸ் த ப்ரைமரி கீ ஆட்ரிபியூட் தென் த நம்பர் ஆஃப் டியூப்பிள்ஸ் இன் த ரிசல்ட்டிங் ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு த
number of tuples in the original relation. If the attribute list contains primary key attribute, நம்ம வந்து இப்போ செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து ஒன்று வந்து primary keyயாக இருந்துச்சு அப்படின்னா, then the number of tuples in the resulting relation is equal to the number of tuples in the original relation. இப்போ இதில் வந்து நேம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரைமரியாக இருக்கும், ஓகே, யூனிக்காக இருக்கிறது அப்படி தானே. ஸோ வந்து அந்த யூனிக்காக இருக்கும்போது நம்ம நேமும் சிட்டியும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் நம்பர் ஆஃப் டியூப்பிள்ஸுங்கிறப்ப ரோஸ், ஓகேவா, இதில் எவ்வளோ ரோஸ்ன்னு பாருங்கள், 6 ரோஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி 6 ரோஸ் தான் இருக்கும் அப்படின்னு தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் காமுடேட்டிவ் அப்படின்னா இட் டஸ் நாட் ஹோல்ட் த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் டூப்ளிகேட் எலிமினேஷன், திஸ் ஆப்ரேஷன் ரிமூவ்ஸ் duplicate rows from the table which result in a valid relation known as duplicate elimination. ஸோ வந்து இதில் டூப்ளிகேட் ரோஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடும், ஓகே, ஒரே வேல்யூவே வந்து 2 டைம்ஸ் வந்தது அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடும் அப்படிங்கிறது டூப்ளிகேட் எலிமினேஷன். தென் நான் காமுடேட்டிவ்னா தெரியும் தானே, என்னையோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். தட் இஸ் ஏ பி அப்படின்னு நம்ம நார்மலாக மேக்ஸில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா பி இன்ட்டு ஏ அப்படிங்கிறது சேமாக தான் வருங்கிறது தான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறது இல்லையா. நம்ம இப்போ 2யும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் 3 இன்ட்டு 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 6 தான் வரும். அதோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து சேமாக தான் வருங்கிறது தான் வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல நான் காமுடேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிளே பார்க்கலாம். இதில் வந்து நம்ம பை ஆஃப் நேம் கமா சிட்டி அப்படின்னு கொடுத்தோன்னா நேம் ஃபஸ்ட்டு சிட்டி நெக்ஸ்ட்டு வருது இல்லையா. இப்போ நம்ம பை ஆஃப் சிட்டி கமா நேம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அப்போது வந்து இதே மாதிரி வராது, சிட்டி தான் ஃபஸ்ட்டு வரும், நேம் வந்து செகண்ட் வரும். ஸோ இதில் வந்து நம்ம ஆர்டர் சேஞ்ச் பண்ணோன்னா ரிசல்ட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து நான் காமுடேட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. Next is union operation. The union operation of two relations results in a new relation containing rows from both relations with duplicates removed. ஓகேவா, டூப்ளிகேட் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதோட சிம்பிள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் தான். ஓகே, ஆருங்கிறது ஒரு ரிலேஷன், எஸ்ங்கிறது ஒரு ரிலேஷன். ஓகே, யூனியன் ஆப்ரேஷன் must hold the following condition. என்னென்னா R and S must have the same attributes of the have the attributes of same number. இப்போ ரெண்டு பேரும் யூனியன் பண்ணுறோம், ரெண்டு ரிலேஷன், ஆறுங்கிற ஒரு ரிலேஷனும் தென் டூப்ளிகேட் டியூப்பிள்ஸ் ஆர் எலிமினேட்டட் ஆட்டோமேட்டிக்கலி. ஏதாவது வந்து டியூப்பிள்ஸ் வந்து டூப்ளிகேஷனாக இருந்துச்சு அப்படின்னா, ரிப்பீட்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை எலிமினேட் பண்ணிடும். அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன்புட் ரிலேஷன்ஸ் மஸ்ட் பி யூனியன் கம்பேட்டபிளாக இருக்கணும். அது காமுடேட்டிவிட்டி நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான், ஆர் யூனியன் எஸ்எஸ் இதில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அது ஹோல்டு பண்ணுது. தட் இஸ் ஆர் யூனியன் எஸ்னாலும் எஸ் யூனியன் ஆர்னாலும் சேம் தான் அப்படின்னு. தட் இஸ் வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அசோசியேட்டிவிட்டினும் ஹோல்டு பண்ணுது. தட் இஸ் வந்து ஆர் யூனியன் எஸ் யூனியன் ஓ அப்படின்னா இது ரெண்டையும் யூனியன் பண்ணி ஆர் கூட யூனியன் பண்ணாலும் ஆர் யூனியன் எஸ்ஸை தனியாக யூனியன் பண்ணி ஓங்கிற அந்த ரிலேஷன் கூட யூனியன் பண்ணோம் அப்படின்னாலும் சேம் ரிசல்ட் தான் வரும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இது வந்து கஸ்டமர் ரிலேஷன், இது வந்து அக்கௌண்ட் நம்பர், இது என்ன அப்படின்னா டெபாசிட்டருங்கிற ரிலேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாரோ ரிலேஷன் அப்படிங்கிறது, இதுலையும் கஸ்டமர் நேம் லோன் நம்பர் அப்படின்ட்டு இருக்குது. இதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் நேம் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் நேம் லோன் நம்பர் இருக்குது. ஓகேவா, இப்போது வந்து நம்ம இன்புட் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா கஸ்டமர் நேம் ஆஃப் பாரோங்கிற அந்த ரிலேஷன் யூனியன் பை ஆஃப் கஸ்டமர் நேம் ஆஃப் டெபாசிட்டர் ரெண்டையும் யூனியன் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டூப்ளிகேஷன் எலிமினேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போது இதில் வந்து ஜான்சன் இருக்குது, தென் ஸ்மித் இருக்குது, தென் மேயர்ஸ் இருக்குது, டர்னர், மறுபடி ஜான்சன் வருது, தென் ஜோன்ஸ் வருது, லின்சே வருது இல்லையா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜான்சன் வந்து 1 டைம் தான் வருது. ஓகேவா, டூப்ளிகேஷன் வந்து ரிமூவ் ஆகிடும். அவர் 2 அக்கௌண்ட் வச்சுருக்காரு, எனிஹவ் நமக்கு வந்து கஸ்டமர் நேம் தான் தேவைங்கிறதுனால அவரோட நேம் வந்து ஒன்ஸ் தான் அது எடுத்துக்கும்.
ஓகே, இதில் வந்து இப்போ ஸ்மித் வந்து டெபாசிட்டர் ரிலேஷனில் 1 டைம் இருக்குதா, அதே மாதிரி இங்கேயும் 1 டைம் இருக்குதா. ஆட்டோ வந்து நம்ம யூனியன் பண்ணும்போது 2 டைம்ஸ் வராது, சிங்கிள் டைம் தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேஸ் வந்து இங்கே இல்லை. தென் டெபாசிட்டர் பார்க்குறோம் நம்ம. டர்னர் வந்து டெபாசிட்டரில் இருக்குது, பாரோவில் இருக்கா இல்லை. ஜான்சன் இதுலேயே வந்து டூப்ளிகேட் 2 அக்கௌண்ட் அவர் வச்சுருக்காரு. ஸோ 2 டைம்ஸ் வராருனால நம்ம வந்து ஒரு இதை வந்து எலிமினேட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் அவரோட நேம் மட்டும்தான் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். தென் ஜோன்ஸ் வந்து 1 டைம் தான், லின்சேயும் 1 டைம் தான். ஸோ இந்த ஸ்மித்துங்கிறது மட்டும் 2 டைம்ஸ் வருது, 2 இதையும். அதை வந்து அவங்க 1 டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஜான்சனும் 1 டைம் வந்திருக்கு. மற்றபடி 2லேயும் இருக்கிறதையும் அப்படியே வந்து கம்பைன் பண்ணி 2ஐயும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு யூனியன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், காமனாக இருக்கிறத எடுத்துக்கோம் இல்லையா. இப்போ வந்து இது நம்ம அதே டெபாசிட்டர் அண்ட் பாரோ எடுத்துக்கிறோம். இதில் வந்துட்டு கஸ்டமர் நேம் ஆஃப் பாரோ இன்டர்செக்ஷன் கஸ்டமர் நேம் ஆஃப் டெபாசிட்டர்ன்னு இருந்திருக்கு. ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் 2லேயுமே இருந்திருக்காரு, நம்ம அதை நோட் பண்ணலையா. எஸ், பாரோலையும் வந்து ஜோன்ஸ் இருக்கார், டெபாசிட்டர்லேயும் இதே ஜோன்ஸ் இருக்கார். ஓகே, ஸோ 2க்கும் காமன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மித்தும் ஜோன்ஸும் தான் வந்து டெபாசிட்டர்லேயும் ஸ்மித்தும் ஜோன்ஸும் இருக்காங்க, பாரோலையும் ஸ்மித்தும் ஜோன்ஸும் இருக்காங்க. ஸோ 2லேயுமே இருக்கிறது தான் இன்டர்செக்ஷன் இல்லையா. ஸோ நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா கஸ்டமர் நேம் ஸ்மித் ஜோன்ஸுங்கிறத மட்டும் இருக்கும். Difference அப்படின்னா the difference between two relation results in a new relation that contains tuple that occurs in the first relation but not in the second relation. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரிலேஷனில் இருக்கணும், செகண்ட் ரிலேஷனில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ A மைனஸ் B அப்படின்னா ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற ரிலேஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஏல இருக்கிறது பியில் இல்லாதது எதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இது வந்து நமக்கு பாரோ ரிலேஷன், இது வந்து டெபாசிட்டர் ரிலேஷன் இல்லையா. ஸோ ஏல இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னா ஜான்சன், ஸ்மித், மேஸ், டர்னர், ஜான்சன், ஜோன்ஸ், லின்சே இருக்கா. இப்போ இதில் வந்து யார் யாரெல்லாம் வந்துட்டு பியில் இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ பியில் வந்து யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க, இல்லாதவங்க இதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஜாக்சன், இவங்க ஏல மட்டும்தான் இருக்காங்க, பியில் இல்லை. ஹேயஸ், வில்லியம்ஸ், கரி. ஓகேவா? இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம நோட் பண்ணல என்னன்னா கஸ்டமர் நேம் பாரோ மைனஸ் கஸ்டமர் நேம் டெபாசிட்டர். ஓகேவா? பாரோவில் இருக்கணும் பட் டெபாசிட்டரில் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறப்ப நம்ம பாரோவை தான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ வந்து பாரோவில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா ஜோன்ஸ், தென் ஸ்மித், தென் ஹேயஸ், அப்புறமா ஜாக்சன். அதே எக்ஸாம்பிள் வச்சு பார்க்குறதுனால உங்களுக்கு நான் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் அந்த ரிசல்ட் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து கரி, அப்புறமா ஸ்மித், அப்புறமா வில்லியம்ஸ். இது வந்து பாரோவில் இருக்கிறவங்க. ஓகே, இதெல்லாமே பாரோ. டெபாசிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜான்சன், தென் ஸ்மித், மேஸ், டர்னர், ஜான்சன், தென் ஜோன்ஸ், அப்புறமா லின்சே. ஓகே, இது வந்து டெபாசிட்டர் டேபிளில் இருக்கிறது. நம்ம கொடுத்துருக்கிறதுல பை ஆஃப் கஸ்டமர் நேம் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம நேம்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். பாரோவில் இருக்கிற எல்லாரையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. பட் என்ன கண்டிஷன் அப்படின்னா டெபாசிட்டரில் அவங்க நேம் இருக்கக்கூடாது, மைனஸ்ன்னு கொடுத்ததுனால. ஸோ ஜோன்ஸ் வந்து இருக்காரா டெபாசிட்டர்லனா இருக்கார், அப்போது இவங்க வரக்கூடாது.
ஸ்மித் இருக்காங்களா டெபாசிட்டரில், இவங்க வரக்கூடாது. ஹேஸ் இருக்காங்களா பாருங்கள், அவங்க இல்லை. ஸோ ஓகே. ஜாக்சன் இருக்காங்களா பாருங்கள், அவரும் இல்லை. கரி இருக்காங்களா, கரி வந்து இருக்காங்களா, இல்லை. ஸ்மித் இருக்காங்களா, எஸ் டெபாசிட்டரில் இருக்காங்க. ஸோ அவங்களும் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ ஹேஸ் வந்து இருக்காங்கல்ல, ஹேஸ் ஓகே. இது வந்து மேஸ். ஸோ வந்து யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேஸ், ஜாக்சன், கரி, வில்லியம்ஸ். ஓகே, இவங்க 4 பேர் தான் வருவாங்க, மற்றவங்கெல்லாம் அவுட்டு. ஓகே, அதான் வந்து இதில் ஜாக்சன் ஆர்டர் மாதிரி இருக்குது. ஹேஸ், தென் வில்லியம், அப்புறமா கரி, இவங்க 4 பேரும் ரிசல்ட்டில் வராங்க. ஓகேவா? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஃபீச்சர்ஸ் ஆஃப் செட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்புட் ரிலேஷன் மஸ்ட் பி யூனியன் கம்பேட்டிபிள். இதுவும் யூனியன் கம்பேட்டிபிளாக இருக்கணும். தே ஆர் காமுடேட்டிவ். தட் இஸ் வந்து யூனியன் பண்ணுறதுனா என்ன, அவங்களுக்கு ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் அதை யூனியன் பண்ண முடியும். கஸ்டமர் நேமை தான் நம்ம வந்து யூனியன் பண்ணுற மாதிரி இருக்கும். தே ஆர் நாட் காமுடேட்டிவ். இதில் வந்து ஆர் மைனஸ் எஸ்ஸும் எஸ் மைனஸ் ஆரும் டிஃப்ரெண்ட்டாக வரும். நம்ம முதல்ல டெபாசிட்டரும் டெபாசிட்டரில் இருக்கிறது பாரோவில் இல்லாததுன்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. ஸோ ஏன் அப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட், இதுவும் இதுவும் ஈக்குவலாக கிடையாது. தென் தே ஆர் நாட் அசோசியேட்டிவ். தட் இஸ் கியூ மைனஸ் ஆர் மைனஸ் எஸ் அப்படின்னு இதை பண்ணிவிட்டு அதிலருந்து இது செக் பண்ணோம் அப்படின்னாலும், கியூ மைனஸ் ஆர் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு பண்ணோம் அப்படின்னாலும் சேம் ரிசல்ட் வராது. ஓகேவா? யூனியன் வந்து காமுடேட்டிவ் அசோசியேட்டிவ் இருந்தது. பட் செட் டிஃப்ரென்ஸில் வந்து நாட் காமுடேட்டிவ், நாட் அசோசியேட்டிவ். இன்டர்செக்ஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் டிஃப்ரென்ஸ். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர் இன்டர்செக்ஷன் எஸ்னாலும் ஆர் மைனஸ் எஸ்னாலும் சேம் தான். இது வந்து சில இடத்துல நமக்கு வந்து சில ப்ராப்ளமேட்டிக்காக கேட்கும்போது இது வந்து யூஸ் ஆகும். ஓகே, 2 ரிலேஷன் இருக்குது அப்படின்னா ஆர் இன்டர்செக்ஷன் எஸ் ரெண்டுக்கும் இருக்கிற காமன் இது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஆர் மைனஸ் எஸ். ஓகே, ஆரில் இருந்து எஸ்ஸில் இல்லாத டியூப்பிள் அதுவும் ஆரில் வந்து இருக்கக்கூடாது. ஓகே, அதுதான் வந்து இன்டர்செக்ஷனோட இது. ஸோ இதை மட்டும் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது நான் சொல்லித்தரேன். Then Cartesian product. The Cartesian product is used to combine each row in one table with each row in another table. It is also known as cross product. It is denoted by simple x. It is binary relation, which means it operates on 2 relations வந்து இதுக்கு தேவை. ஸோ இதை வந்து நம்ம ஈங்கிறது ஒரு ரிலேஷன் அப்படின்னா டிங்கிறது ஒரு ரிலேஷன் அப்படின்னா ரெண்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம டினோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ வந்து இன்புட் நம்ம கொடுக்குறோம் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு. ஓகேவா? இது வந்து எம்ப்ளாயி டேபிள், எம்ப்ளாயி நேம் இருக்குது, எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட். இது வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள். ஸோ டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேமுன்னு இருக்குது. ஓகே, இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி இருக்கும். தட் இஸ் வந்து எம்ப் ஐடி, எம்ப் நேம், அது ஒன்னொன்று கூட வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ எம்ப் ஐடி பார்த்தீங்களா 1, எம்ப்ளாயி நேம் வந்து ஸ்மித், அவரோட டிபார்ட்மெண்ட் என்ன ஏ. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேபிளோட அந்த கண்டென்ட் வந்து அப்படியே காப்பி ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஏயோடது என்ன இருக்குது, இங்கே மார்க்கெட்டிங் அப்படி இருக்கா. ஸோ அதை வச்சு நம்ம ஏ மார்க்கெட்டிங் அப்படின்னு வச்சு பண்ணியிருக்கோம். செகண்ட் என்ன பண்ணியிருக்கு, அதே அந்த 3 rows கூட பி சேல்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஒரு ரோ கூடையும் நம்ம வந்து இந்த 3யும் நம்ம வந்து கிளப் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட் ரோ 1 ஸ்மித், டிபார்ட்மெண்ட் ஏ, அப்புறமா டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹாரி, செகண்ட் ரோ எடுத்து பாருங்கள், 2 ஹாரி சீன் வருது, அதுக்கும் அதே மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க. 2 ஹாரி சி, இது வந்து 3 times வருது. அப்புறம் அது கூட ஏ மார்க்கெட்டிங், பி சேல்ஸ், சி லீகல் அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 3 ஜான் அப்படிங்கிறது அதுவுமே வந்து 3 times ரிப்பீட் பண்ணி இதை வந்து கிளப் பண்ணுறோம். இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஒன்ஸ் நீங்கள் தனியாக நோட் பண்ணி பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
Properties of Cartesian product. The relation to which Cartesian product operation applied need not necessary to be union compatible. இதில் வந்து union compatible இருக்கணுங்கிற need கிடையாது. ரெண்டும் எவ்வளோ வேணா rows எவ்வளோ வேணா columns இருந்துக்கலாம். The total number of rows in the resultant operation is equal to the product of the number of the rows in the first and the second relation. ஓகேவா? ஸோ இதோட நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எப்படி இருக்கும்? காலம்ஸ் கிடையாது, ரோஸ்னால் என்ன? நம்பர் ஆஃப் டியூப்பிள்ஸ் தான். ஓகே, இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரிலேஷன். இப்போ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ ரோஸ் இருக்குது அப்படின்னா 3 இருக்குது இல்லையா? ஸோ 3 இதில் எத்தனை ரோஸ் இருக்குது பாருங்கள், 3 இருக்குது. ஸோ 3 × 3ங்கிறப்போ 9 ரோஸ் வந்து நமக்கு ரிசல்டண்ட்டில் கிடைக்கும். அப்போது இதில் வந்து 3 + 3 + 3 9 கிடச்சிச்சா? ஸோ 9 ரோஸ் கிடைக்கிது. அதை தான் வந்துட்டு இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The total number of in the result operation is equal to the product of the number of rows in the first and second relation. That is, total number of tuples of the data equal to total number of tuples of E plus total number of tuples of D. இல்லை ப்ளஸ் வராதே, இன்டூ இல்லை. ஓகே, next வந்து the resulting data may have duplicate properties if some properties of the two relations are defined on common domains. ஸோ இதில் வந்து காமனாக இருந்துச்சு அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். The resulting degree of action is equal to the sum of the degree of all relations. இதுதான் ப்ளஸ். ஏன்னா இதோட டிகிரி ரிசல்டன் டிகிரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட டிகிரி என்ன? 3 அப்படிதானே? 3 ஆட்ரிபியூட் இருக்குது, அதனால் 3. இதோட டிகிரி என்ன? 2. ஸோ ரிசல்ட் ரிலேஷனோட டிகிரி என்ன அப்படின்னா இந்த 3 + 2 சேர்த்தா 5 வரும். ஓகே, 5 தான் இதோட டிகிரியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காமுடேட்டிவ். திஸ் மீன்ஸ் த ரிசல்ட் ஆஃப் E × D is same as that of D × E. அசோசியேட்டிவ் அப்படின்னாலும் இது வந்து அசோசியேட்டிவிட்டி தான் இதுக்குமே. ஓகே, யூனியன் மாதிரியே இதுவும் வந்து காமுடேட்டிவிட்டியும் அசோசியேட்டிவிட்டியும் ஹோல்டு பண்ணும். ரீநேம் ஆப்ரேஷன். த ரீநேம் ஆப்ரேஷன் இஸ் யூஸ் டு ரீநேம் த அவுட்புட் ரிலேஷன். இட் இஸ் டினோட்டட் பை ரோ. ரோ அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரீநேம்காக. ஓகே, இப்போ ரோ ஆஃப் ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா we can use the rename operator to rename student relation to student 1. நம்ம ஃபஸ்ட்டு எது கொடுக்குறோமோ அந்த நேம் வந்து இதுக்கு அசைன் ஆயிரும். அந்த ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும் நீங்கள். நமக்கு எல்லாமே தெரியும், பட் அந்த நேரத்தில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயந்தான். we can use the rename operator to rename student relation into student 1. எந்த நேம் நம்ம கொடுக்குறோமோ, இப்போ வந்து ராம்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவரை நம்ம ராம்குமார்னு சேஞ்ச் பண்ணுறோன்னா நம்ம என்ன நேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் டேபிள் நேம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் நேம் கொடுக்குறேன், இது வந்து டேபிள் நேம் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம சேஞ்ச் பண்ண போகிற நியூ நேம் தான் வந்து ஃபஸ்ட்டு வரணும். The next is join operation. Join operation in DBMS that combines the rows of 2 or more tables. ஓகேவா? ரெண்டோ அல்லது அதுக்கும் அதிகமான டேபிள்ஸோட ரோஸை வந்து கம்பைன் பண்ணுறது தான் பேஸ்ட் ஆன் த ரிலேட்டட் காலம்ஸ் பிட்வீன் தம். அந்த காலம்ஸை பேஸ் பண்ணி ரோஸ் எல்லாம் கம்பைன் பண்ணுறது தான் ஜாயின் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது. த மெயின் பர்பஸ் ஆஃப் ஜாயின் இஸ் டு ரிட்ரீவ் த டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் டேபிள்ஸ். ஓகேவா? நம்ம நிறைய டேபிள்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் உள்ள டேட்டாஸை வந்து நம்ம காமனாக ரிட்ரீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம ஜாயின் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு மல்டி டேபிள் குவரிஸ், அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த ஜாயினுங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் டினோட்டட் பை சிம்பிள். அந்த சிம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிம்பிள் தான் வந்துட்டு நம்ம ஜாயின் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அதோட சின்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா R3 அப்படிங்கிறது வந்து ஒரு ரிலேஷன் டேபிள், அதாவது ரிசல்ட். அது வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த ஜாயின் ஆப்ரேஷன் ஆஃப் ரிலேஷன் 1 ஒரு டேபிளும் இன்னொரு டேபிளுக்கு இடையில் ஒரு ஜாயின் கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ரிசல்டன் டேபிள் கிடைக்கும். இந்த இடத்துல R3 அப்படிங்கிறது நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கிற ரிலேஷன், R1 அப்படிங்கிறதும் ஒரு ரிலேஷன், R2 அப்படிங்கிறது இன்னொரு ரிலேஷன். நடுவில் வந்து நம்ம ஒரு
கண்டிஷன் வந்து கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா டெம்ப் அப்படிங்கிறது நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஒரு ரிலேஷன். இதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்னு ஒரு ரிலேஷன் இருக்குது, எக்ஸாம்னு ஒரு ரிலேஷன் இருக்குது, தட் இஸ் டேபிள் தான். ஓகேவா? அதில் வந்து ஸ்டூடெண்ட்டில் வந்து எஸ் டாட் ரோல் நம்பர், எக்ஸாமில் வந்து இ டாட் ரோல் நம்பர், இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு டேபிளாக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஜாயின் ஆப்ரேஷன். வேர் எஸ் அண்ட் இ ஆர் த அலைசஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸாம் ரெஸ்பெக்டிவ்லி. எஸ்ங்கிறது ஸ்டூடெண்ட்டோட அலைஸ், இங்கிறது எக்ஸாமோட அலைஸ். ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக பார்க்கலாம். எம்ப்ளாயிங்கிற ஒரு டேபிள், இதில் எம்ப்ளாயி நம்பர் E1 E2 E3 E4 இருக்குது, இ நேம் இருக்குது, தென் சிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் வந்து காலம்ஸ், தட் இஸ் வந்து ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி ரிலேஷன். அண்ட் டிபார்ட்மெண்ட் ரிலேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம், இ நம்பர், தென் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் வந்து இதோட ஆட்ரிபியூட்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட டிகிரி என்ன 4ஆக இருக்கும், இந்த டேபிளோட டிகிரியும் 4ஆக இருக்கும். இதோட டியூப்பிள்ஸ் வந்து என்ன, நம்பர் ஆஃப் டியூப்பிள்ஸ் 1 2 3 4. டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 டியூப்பிள்ஸ் இருக்குது. ஓகேவா? ரோஸ் தான் வந்துட்டு டியூப்பிள்ஸ், காலம்ஸ் தான் வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸ். தட் இஸ் டிகிரி, நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து நம்பர் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் தட் பர்டிகுலர் ரிலேஷன். இப்போ தீட்டா ஜாயின் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் ஜாயின்லேயே வந்துட்டு தீட்டா ஜாயின் அப்படிங்கிறது இருக்குது, தட் இஸ் இன்னர் ஜாயினோட டைப்ஸ். தீட்டா ஜாயின் கம்பைன்ஸ் டூ ரிலேஷன்ஸ் யூஸிங் அ கண்டிஷன். திஸ் கண்டிஷன் இஸ் ரெப்ரசன்டட் பை த சிம்பிள் தீட்டா. தீட்டாங்கிற இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இந்த கண்டிஷன்ஸ் வந்து எப்படின்னா கேன் பி இன்இக்வாலிட்டி. ஓகேவா? கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து தீட்டா. ஓகே, தீட்டா ஜாயின் அப்படின்னு சொல்லுவோம். ஆருங்கிறது ஒரு ரிலேஷன், அப்புறமா அந்த ரிலேஷன் நம்ம ஜாயின் பண்ணுறது அது எந்த மாதிரி ஜாயின் அப்படிங்கிறதுக்கு இந்த தீட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா அது தீட்டா ஜாயின் அர்த்தம். ஓகேவா? தீட்டா ஜாயின் எஸ், வேறு ஆர் இஸ் த ஃபர்ஸ்ட் ரிலேஷன், எஸ்ங்கிறது செகண்ட் ரிலேஷன். இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? சப்போஸ் வி வாண்ட் அ ரிலேஷன் வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட். ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவோ அதை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்க எம்ப்ளாயீஸோட லிஸ்ட்டு வந்து நமக்கு வேணும். அப்படிங்கிறப்போ அதுக்கு எப்படி எழுதுவோம் அப்படின்னா எம்ப்ளாயி, ஃபஸ்ட்டு டேபிள் நேம் என்ன, எம்ப்ளாயி. அதை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ண போகிறோம், தீட்டாவாக ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? அதனால தான் வந்து தீட்டாவாக ஜாயின் சிம்பிள் போட்டிருக்கோம். எப்படி அப்படின்னா எம்ப்ளாயியோட எக்ஸ்பீரியன்ஸ், எம்ப்ளாயிங்கிற இந்த டேபிளில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்ட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, டிபார்ட்மெண்ட் டாட் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன டேபிளில் இருந்து, டிபார்ட்மெண்ட் டேபிள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேபிளோட நேம் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ரிலேஷன் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ரிலேஷன். லாஸ்ட்டாக முடிகிறது செகண்ட் ரிலேஷன். ஓகே, செகண்ட் ரிலேஷன் இருக்கும். இடையில வந்துட்டு இந்த சிம்பிள் இருக்கும், தீட்டா ஜாயின் சிம்பிள். நடுவில் வந்து அந்த கண்டிஷனை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே, கண்டிஷன் மென்ஷன் பண்ணுறது எப்படி, அந்த டேபிள் நேம் டாட் அதோட ஆட்ரிபியூட், இதில் இந்த செகண்ட் டேபிள் நேம் டாட் அதோட அந்த ஆட்ரிபியூட். ஓகேவா? இப்போ இந்த டேபிளையும் பார்க்கலாம். ஓகே ஓகே, இதுதான் எம்ப்ளாயி டேபிள். ஓகேவா? எம்ப்ளாயி டேபிள் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து நம்ம கண்டிஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன், எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட்டோட மினிமம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஸோ எம்ப்ளாயியோட எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், இதில் 4 இருக்குது E1க்கு. இவர் வந்து D1ல் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, 3, அதை விட அவருக்கு கிரேட்டர் தான். அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு E1 ராம் டெல்லி எக்ஸ்பீரியன்ஸில் வந்து 0.4. நெக்ஸ்ட்டு D1, இது ஜாயினால் அப்படியே கண்டினியூ ஆயிரும். ஓகேவா? H1 E1 0.3, அது மாதிரி ஃபஸ்ட்டு ரோ வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிரும். செகண்ட் அதே ராமை வச்சு நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட கம்பேர் பண்ணுறோம். இது வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 5 தான், ராமோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ 4, அதை விட இவருக்கு கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம இது கூட ஜாயின் பண்ண மாட்டோம். அடுத்து தேர்டு வந்து பாருங்கள், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் கூட பார்த்தோம் அப்படின்னா இதில் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2, ராமோடது அதை விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதப்போ நம்ம அதை இன்க்ளூட் பண்ணிப்போம். E1 ராம் டெல்லி
அதே 4 பட் இந்த இடத்துல D3 மார்க்கெட்டிங் ஓகே மார்க்கெட்டிங் அப்புறமா E302 அப்படின்னு வச்சுப்போம். ஓகே நெக்ஸ்ட் இப்போ இந்த ராமை வந்து நம்ம 3 டிபார்ட்மெண்ட்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணியாச்சு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி 2வை பார்க்கலாம். வருணோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 9 இருக்குது. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் கூட மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கம்பேர் பண்ணால் அவரோடது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவில் கிரேட்டர் தேன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்கிறப்போ அந்த அவரோடது வந்து 2-3 டைம்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஓகே E2 வருண் அந்த சண்டிகர் 09 இதில் D1 வரும், தென் D2 வரும், D3 வரும், HR IT மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு E3 பாருங்கள், இதில் ரவி இவரோடது வந்து 3. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஃபஸ்ட் ஒன் எடுக்கலாமா அப்படின்னா எஸ் எடுக்கலாம். ஏன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்தாலும் எடுக்கலாம். அதனால நமக்கு வந்து இந்த இடத்துல E2 E3யும் வந்து எத்தனை டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ் வரும். ஓகே E4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு 3 டைம்ஸ் வரும். இப்போ அதோட ரிசல்ட் தான் இது பாருங்கள். E1 பாருங்கள் ராம், E1 E2 E3 ரவியோடது என்ன ப்ராப்ளம், ரவியோடது 3 தானே இருக்குது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு தானே இருந்துச்சு. ஆமாம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் இருந்துச்சு. அப்போ நம்ம E1ம் E3யும் எடுத்திருக்கோம். E2 வந்து இந்த இடத்துல E2 கூட கம்பேர் பண்ணப்போ எடுக்கலை ரவியோடது. ஏன்னு பார்க்கலாம். E2 E2 இல்லை D2 கூட கம்பேர் பண்ணப்போ அவரோடது எடுக்கலை. ஏன் ரவியோடது ஓகே இதில் வந்து 5 இல்லையா மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ், இவரோடது 3 தான். ஓகேவா. அதனால் இதை விட கம்மினால் நமக்கு வந்து ரவியோடது 2 டைம்ஸ் தான் வரும். ஓகேவா. இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈக்குவல் டுவாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். பட் அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா எடுக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ வந்து இந்த இடத்துல E1 வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது 4 அவரோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறப்போ யாரெல்லாம் விட அதிகம் அப்படின்னா D1ஐயும் D3ஐயும் வந்திருக்கோம். ஓகேவா. அதை தான் நம்ம இங்கே கம்பைன் பண்ணி எழுதியிருக்கோம். D1 D3 கூட கம்பைன் பண்ணோம். வருணோட எக்ஸ்பீரியன்ஸ் 9னால இவங்க எல்லாத்தோடையுமே அவருக்கு அதிகம்னால எல்லா டிபார்ட்மெண்ட் கூடயுமே ஜாயின் ஆகி வந்துருச்சு. E3 ரவியோடது 3னால இதில் 3யும் 2வையும் விட ஜாஸ்தினால வந்துச்சு. நெக்ஸ்ட்டு அமித்தோடது 7னால அதுவுமே எல்லாரோட மினிமம் எக்ஸ்பீரியன்ஸை விட கிரேட்டர்னால அதுவுமே ஜாயின் ஆகி வந்துருச்சு. ஓகேவா. இந்த மாதிரி தான் தீட்டா கண்டிஷனுங்கிறது கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் கிரேட்டர் தேன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இன்இக்வாலிட்டி நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் தீட்டா ஜாயின் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்வி ஜாயின் அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவல் மட்டும்தான் செக் பண்ணோம். இதில் கண்டிஷனில் ஈக்குவல் மட்டும் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஈக்வி ஜாயின். ஓகேவா. இதில் வந்து கிரேட்டர் தேன் லெஸ் தேன் அந்த மாதிரிலாம் செக் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஈக்குவல் டு மட்டும் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஈக்வி ஜாயின் அப்படின்னு சொல்கிறது. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம ரிலேஷன் 1 ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்னவோ அதை தான் வந்துட்டு நம்ம இங்கே கொடுப்போம் ரிலேஷன் 1. அப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு ரிலேஷன் 2 வரும் இல்லையா. ஸோ இது எம்ப்ளாயி நேம், அந்த எம்ப்ளாயி நம்பர் அது என்ன இது அப்படின்னு சும்மா ஜென்ரலாக எதுவுமே கொடுத்துருந்தோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்வி ஜாயின் அப்படின்ட்டு மீனிங். ஓகேவா. ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட்டோட நம்பர் என்ன இதுலேருந்து டிபார்ட்மெண்ட் டேபிள்லேருந்து. ஸோ எம்ப்ளாயி டேபிளோட நம்பர் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட்டோட நம்பர். ஓகேவா. இது வந்து எம்ப்ளாயி டேபிள், இது டிபார்ட்மெண்ட் டேபிள் ஆர் ரிலேஷன். ஓகே ரிலேஷனே வச்சுக்கலாம். இதோட எம்ப்ளாயி நம்பர்
ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள இ நம்பர் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதில் E1 இருக்கா, ஸோ இதில் E1 வரதுனால அதை அப்படியே ஜாயின் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டாங்க 3 வரைக்கும். நெக்ஸ்ட்டு E2 எடுத்திருக்காங்க. E2ஓடது இதில் செக் பண்ணி பார்க்குது, இந்த இடத்துல வருதுங்கிறப்போ இந்த ரோவையும் இதையும் மெர்ஜ் பண்ணி அப்படியே எழுதிட்டாங்க. வேறு எந்த ரோ கூடயுமே அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. E3 பாருங்கள், ஏன்னா அதில் ஈக்குவல்னால நமக்கு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிற ரோ மட்டும்தான் எடுத்தோம். அதில் என்னென்னா கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருந்ததுனால ஈக்குவலாக இருக்கிறதையும் எடுத்தோம், கிரேட்டர் தானாக இருக்கிறதையும் எடுத்தோம். அதனால தான் ஒன்றுக்கும் ஒரு 3 ஃபீல்டு கூட நமக்கு 3 ரோஸ் கூட கிளப் பண்ணி வர மாதிரி இருந்துச்சு. இதில் ஈக்குவல் டுனால E3ங்கிறது இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே வராது, இந்த ரோவில் மட்டும்தான் வருதுங்கிறதுனால இந்த ரோவையும் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதுகிறோம். ஓகே, அதான் E4ங்கிறப்போ அது போய் செக் பண்ணோம் எங்கேயாச்சும் வருதா அப்படின்னு. E4ங்கிறது எங்கேயுமே வரலங்கிறதுனால அதை நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். ஓகேவா, இதுதான் வந்து ஈக்விட் ஜாயின் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் ஜாயின். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இஸ் நாட் யூஸ்ட். எந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டருமே யூஸ் பண்ணலை அப்படின்னா தட் இஸ் நேச்சுரல் ஜாயின். இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். கிரேட்டர் தேன், லெஸ் தேன், அப்புறமா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் தீட்டா ஜாயின். வெறும் ஈக்குவல் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்யூ ஜாயின். எந்த சிம்பிளுமே யூஸ் பண்ணலை, கம்பேரிசன் சிம்பிளுமே யூஸ் பண்ணல அப்படின்னா தட் இஸ் நேச்சுரல் ஜாயின். ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, இப்போ வந்து நம்ம எம்ப்ளாயும் டிபார்ட்மெண்ட் டேபிளும் வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறோம் வித் இ நம்பர் அஸ் காமன் ஆட்ரிபியூட். அப்படின்னா நம்ம எம்ப்ளாயி ஜாயின் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் E1, E2, E3 இதில் E1, E2, E3 இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து அது ஜாயின் பண்ணி போட்டுக்கும். 2 டிபார்ட்மெண்ட் எதுவும் பார்த்தோம் இல்லையா, இதை அப்படியே எடுத்துக்கும். பட் வந்து இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த காமன் ஆட்ரிபியூட் மட்டும் 1 டைம் தான் வருது. இது வந்து ஆல்ரெடி வந்துட்டதுனால அதை ரிப்பீட் பண்ணாது. ஜஸ்ட் டி நம்பர், டி நேம், இன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா, டி நம்பர், டி நேம், இன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் வரும். இ நம்பர் ஆல்ரெடி வந்ததுனால அது ரிப்பீட் ஆகாது. இதுதான் வந்துட்டு நேச்சுரல் ஜாயின் அப்படிங்கிறது. E4ன்னு வர்றது இங்கே இருக்கிறது, பட் அது டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதாவது இதில் பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டில் இந்த E4 வராததுனால இந்த இதையே வந்து அது ஒமிட் பண்ணிடும் அதில். ஓகே, இது வந்து நேச்சுரல் ஜாயின். நெக்ஸ்ட் வந்து அவுட்டர் ஜாயின் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஜாயினோட டைப்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா முதல்ல. ரிலேஷனல் அல்ஜிப்ரா வரும்போது இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின் பார்த்தோம். இன்னரில் வந்து தீட்டா, ஈக்வி, நேச்சுரல் பார்த்துருக்கோம். இப்போ அவுட்டரில் வந்து நம்ம லெஃப்ட் அவுட்டர், ரைட் அவுட்டர், ஃபுல் அவுட்டர் வந்து பார்க்குறோம். ஓகே, the next is outer join. Unlike inner join which includes the tuple that satisfy given condition, outer join also includes some or all the tuples which don't satisfy the given condition. ஓகேவா, இப்போ வந்து நம்ம இன்னர் ஜாயினில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எதெல்லாம் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சோ அந்த பர்டிகுலர் ரோஸை மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ணோம். இதில் வந்து எது சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்குதோ அதை கூட அதில் ஜாயின் பண்ணிப்போம். ஓகேவா, உங்களுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது புரியும். இப்போ 2 ரிலேஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆர் அண்ட் எஸ். இதில் வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் இருக்குது, ரைட் அவுட்டர் ஜாயின் இருக்குது, அண்ட் ஃபுல் அவுட்டர் ஜாயின் இருக்குது. லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னா லெஃப்ட்டில் ஒரு ரிலேஷன் இருக்குல்ல ஆர், அதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்துடும். ப்ளஸ் இந்த எஸ்ஸில் என்ன இருக்குதோ அதுவும் வரும். இப்போ ஆரில் வந்து ஒரு 4 டியூப்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 4மே சேர்த்துக்கும். எஸ்ஸில் வந்து ஒரு 3 டியூப்பிள்ஸ் தான் இருக்குது அப்படின்னா இதுக்கு இது மேட்ச் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டினியூஸாக அதே மாதிரி ஒரே ரோவாக எழுதுவோம்ல. 4 வந்து மேட்ச் ஆகலைன்னா நம்ம அதை வந்து ஒமிட் பண்ணிவிடுவோம். கரெக்டாக இன்னர் ஜாயினில் ஒமிட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நம்ம பார்த்தோம். இதிலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த E4 அப்படின்ட்டு இருக்குது. இந்த E4 வந்து இங்கே வந்து இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ரோவை வந்து நம்ம அப்படியே ஒமிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு E3 வரைக்கும் தான் எழுதணும்.
பட் வந்து அவுட்டர் ஜாயின் அப்படின்னா லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா லெஃப்ட்டில் இருக்க ரிலேஷனில் என்ன இருக்கோ அதையும் சேர்த்து நம்ம இதில் அமித் பெங்களூர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 07 இந்த இடத்துல அதுக்கான E4க்கான எந்த இதுவுமே இல்லைங்கிறப்ப நம்ம நில் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேவா, இதுதான் வந்துட்டு அவுட்டர் ஜாயினோட ஒரு இது. ஸோ லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா லெஃப்ட்டில் இருக்கிற ரிலேஷன்ஸில் என்னென்ன டியூப்பிள்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ரைட்டில் இருக்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது மேட்ச் ஆகிறது, ரைட்டில் எது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சோ அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் வந்து லெஃப்ட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இது பண்ணிப்போம். அதனால தான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். ரைட் அவுட்டர் ஜாயின்னா ரைட்டில் என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிச்சோ அது ப்ளஸ் வந்து எஸ்ஸில் இப்போ இதில் ரைட்டில் வந்து ஒரு 3 தான் டியூப்பிள் தான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. எஸ்ஸில் வந்து ஒரு 5 டியூப்பிள் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிவிட்டு இதில் டேஷ் போட்டுப்போம். ஓகேவா, இது வந்து ரைட்டில் வந்து ரைட்டை ஃபுல்லாகவே இன்க்ளூட் பண்ணிப்போம். ரைட் சைடில் என்ன டேபிள் என்ன ரிலேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதில் இருக்க எல்லா டியூப்பிள்ஸுமே இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். ஓகேவா, ஹோல் ரைட் சைடு ஃபுல்லாகவே வந்துடும். ப்ளஸ் இதில் ரெண்டுக்கும் ஜாயின் ஆகிற இதுவும் இன்க்ளூட் ஆகிருக்கும். அதில் இதுவும் அதே மாதிரி தான் லெஃப்ட் டேபிளில் இருக்கிற எல்லாமே ஜாயின் ஆகிடும். ப்ளஸ் இந்த எஸ்ஸில் வந்து எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சோ அதையும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஓகேவா, அதே மாதிரி ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்னா எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து இதில் வந்து 1 2 3னா இதில் 1 2 3 4 5 எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே ஒரே டேபிளாக பண்ணிக்கிறது தான். ஓகேம்மா, லெஃப்ட்டோ ரைட்டோ எந்த எதுவுமே பார்க்காம எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறது ஃபுல் அவுட்டர் ஜாயின். எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். லெஃப்ட்டில் வந்து நமக்கு E4ன்னு எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்குது, அது இதில் எதுவுமே மேட்ச் ஆகலை. எனிஹோ நம்ம அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். அதுவே வந்துட்டு ரைட் அவுட்டர் ஜாயின்ங்கிற வரப்போ ரைட்டில் இருக்கிறத மட்டும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் எது சாட்டிஸ்ஃபை ஆச்சோ அதை மட்டும் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ E4ங்கிறது நம்ம இந்த இடத்துல சேர்க்க மாட்டோம். பிகாஸ் வந்து நம்ம ரைட்டை மட்டும்தான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கணும். லெஃப்ட்டில் எது சாட்டிஸ்ஃபை ஆச்சோ அதை தான் வந்து பண்ணிப்போம். ஓகேவா, இந்த சிம்பிளும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. லெஃப்ட்டுங்கிறப்போ இந்த மாதிரி வரும், லெஃப்ட்டில் வந்து கொஞ்சம் இந்த ஓப்பனிங் வந்து நீண்டு வந்திருக்கும். அதே மாதிரி ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டில் கொஞ்சம் இப்படி ஓப்பன் ஆகிருக்கும், அது ரைட் அவுட்டர் ஜாயின். அதே ஃபுல் அவுட்டர் ஜாயின்னா ரெண்டு சைடுமே வந்துட்டு இந்த ஓப்பன் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், இது வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின். இதில் வந்து என்னென்னா எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிக்கும். ஓகேவா, ரைட்டோ லெஃப்ட்டோ எதில் எக்ஸ்ட்ரா இருக்கோ இல்லையோ அது எல்லாத்தையுமே இது வந்து ஜாயின் பண்ணிக்கும். ஓகே, இதுதான் இது வந்து லெஃப்ட்டில் எது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சோ ஆகலையோ எனிஹோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கும். அதே மாதிரி ரைட்லேயும் சாட்டிஸ்ஃபை ஆச்சோ ஆகலையோ எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிக்கும். இதில் சாட்டிஸ்ஃபை ஆகாததுக்கு வந்து டேஷ் கொடுத்துருவோம், பிகாஸ் இந்த ஃபீல்டு வந்து இதில் இருக்காது. அதே மாதிரி ரைட்டில் ஏதாவது எக்ஸிஸ்ட் ஆகி லெஃப்டில் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம எழுதிட்டு இதில் வந்து டேஷ் போட்டுப்போம். இதுதான் வந்துட்டு ஃபுல்லாக. இதில் ரைட்டை தான் இன்க்ளூட் பண்ணணும் லெஃப்ட்டை தான் இன்க்ளூட் பண்ணணும் கிடையாது, ரெண்டையுமே சேர்த்து எது இல்லையோ எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிக்கிறது தான் ஃபுல் அவுட்டர் ஜாயின். நெக்ஸ்ட் இஸ் டிவிஷன் ஆப்ரேட்டர். அப்படிங்கிறப்போ இப்போது இந்த எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். என்ரோல்டு அப்படின்ட்டு ஒரு ரிலேஷன் இருக்குது, அதில் ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் 1. ஸ்டூடெண்ட் 1 வந்து எதுக்கெல்லாம் என்ரோல் ஆகிருக்காங்கன்னா DBMS OS. ஸ்டூடெண்ட் 2 வந்து வெறும் DBMSக்கு மட்டும், ஸ்டூடெண்ட் 3 வெறும் OS மட்டும். ஓகே, இப்போ கோர்ஸ் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா DBMS OS இருக்குது. ஸோ டிவைட் அப்படிங்கிறப்போ இது வந்து யாருக்கு கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகி போயிருக்கு, டிபிஎம்எஸும் ஓஎஸும் யாருக்கு கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகி போயிருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட் 1. ஸோ டிவிஷனோட இது பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி டிவைட் பை கோர்ஸ் டேபிள். இந்த ரிலேஷன் இது வந்து செகண்ட் ரிலேஷன், இது வந்து ஃபஸ்ட்டு ரிலேஷன். ஓகே, இதோட டியூப்பிள்ஸ் இதில் என்னென்ன டியூப்பிள்ஸ் இருக்கோ அந்த டியூப்பிள்ஸ் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணுறோம். தென் கோர்ஸ் ரிலேஷனில் என்ன டியூப்பிள் இருக்கோ அந்த டியூப்பிள் இங்கே போட்டுட்டு நம்ம டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிறது யாருக்கெல்லாம் ஃபுல்லாக இது வந்து லிங்க் ஆகிருக்கோ அதுதான் வந்துட்டு ரிசல்டன்ட் டேபிளாக வரும். தட் இஸ் ஸ்டூடெண்ட் 1. இதுதான் வந்து டிவிஷன் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் இஸ் ரிலேஷனல் கால்குலஸ். இதில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கலாக பார்க்க போகிறோம். பிகாஸ் இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு அப்புறமா நிறைய ப்ராக்டிஸ்
ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இதில் வந்து அவ்வளோத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியாது. இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ப்ராப்ளமாக பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் புரியும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக பார்க்கலாம். ஒய் இட் இஸ் கால்ட் ரிலேஷனல் கேல்குலஸ் அப்படின்ட்டு. It is based on predicate calculus, a name derived from branch of symbolic language. Predicate is a truth valued function with arguments. Okay, இதில் வந்து 2 types இருக்குது. என்னென்ன அப்படின்னா universal quantifiers, existential quantifier. universal quantifierோட சிம்பிள் வந்து இது, and existential quantifierோட சிம்பிள் வந்து இது. ஓகேவா? இதில் வந்து 2 types இருக்குது. tuple relational model TRC and domain relational model, that is DRC. Typo error. Okay, next tuple relational calculus. It is non-procedural query language. Okay va, procedural query language பார்த்துப்பீங்க. இது வந்து non-procedural query language. இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா T, P of T or T / condition of T இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த condition of T தான் P of T அப்படிங்கிறது. Tங்கிறது resulting tuples, P of Tங்கிறது condition to fetch T. நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு P of T அப்படிங்கிறது. Tங்கிறது நமக்கு அதில் கிடைக்கிற ரிசல்டன்ட் டியூப்பிள்ஸ் தான் வந்து T அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். T டாட் நேம் author of, இது வந்து condition, author of T and T dot article equal to database. இதில் வந்து என்ன அப்படின்னா this query selects tuples from author relation. ஓகேவா? இந்த ஆதருங்கிற இந்த ரிலேஷனில் இருந்து எடுத்துக்குது. என்ன அப்படின்னா it returns a tuple with name from author who has written an article on database. ஓகேவா? ஆத்தரோட நேமை வந்து ஆதர் டேபிள்லேருந்து எடுத்துக்கும். பட் அவர் எழுதின ஆர்டிக்கிளோட நேம் வந்து டேட்டா பேஸாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஆதரோட நேம்ஸ் வந்து எடுத்துக்கும். இதுதான் வந்துட்டு tuple relation calculus, TRC அப்படிங்கிறது. we can use existential and universal quantifiers. இது ரெண்டுமே வந்து நம்ம TRCயில் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது பேஸ் பண்ணி நம்ம அந்தந்த இடத்துக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ R, ஒரு ரிலேஷன் Rன்னு வச்சுக்கோங்க. there exists T that belongs to author T dot article equal to database and R dot name equal to T dot name. ஓகே, Tன்னு ஒரு ரிலேஷன் இருக்குது, Rன்னு ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்னா இதில் இருக்க ஆர்டிக்கிள் வந்து டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்கணும். அந்த ஆத்தரோட நேமும் இந்த டேட்டா பேஸ் நேமும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டியூப்பில் வந்து அது ரிட்டன் பண்ணும். திஸ் query will yield the same result as the previous one. அதே தான், இதுதான். ஒரு ஆத்தர் நேமை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அவர் டேட்டா பேஸுங்கிற ஆர்டிக்கிளில் எழுதியிருக்கணும். ஓகேவா? ஃபார் ஆல் அப்படின்னு கிடையாது, இங்கே there exist. ஓகேவா? எல்லாத்தையும் செலக்ட் பண்ண மாட்டோம். இந்த நேம் வந்து டேட்டா பேஸுங்கிற ஆர்டிக்கிளை எழுதின ஆத்தரோட நேம் மட்டும்தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். Next is domain relational calculus. The second form of relation is domain relational calculus. In domain relational calculus, filtering variable uses domain of attributes. இப்போ இதோட notations பார்த்துடலாம். ஓகேவா? A1, A2, A3 up to AN and P of conditions வந்து கொடுத்துருக்கோம். A1, A2 are attributes. P stands for formula built by inner attributes வச்சு. இப்போ இதில் பாருங்கள், article, page, subject இதெல்லாம் என்னது அப்படின்னா attributes. ஓகே, attributes. நெக்ஸ்ட் வந்து இப்படி கொடுத்துட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா that belongs to TNPSC learning and subject equal to database அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா this query will yield the article, page, subject from the relational TNPSC learning. இந்த ரிலேஷனில் சப்ஜெக்ட் வந்து டேட்டா பேஸ்ன்னு இருக்கிற அந்த சப்ஜெக்டோட ஆர்டிக்கிள், பேஜ், சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே எடுத்து டிஸ்பிளே பண்ணும்.
ஓகேவா. இது வந்து டிஆர்சி, டொமைன் ரிலேஷனல் கால்குலஸ். இது கொஞ்சம் வேகாக இருக்கும் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம வந்து அதை ரியலாக ஒரு ரிலேஷன் வச்சு அந்த மாதிரி டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது நம்ம அடுத்த ப்ராப்ளம்ஸ் வச்சு உங்களுக்கு நான் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் கார்ட் ரூல்ஸ். ஓகே, ஹெட்டிங் வரல, சாரி. கார்ட் ரூல்ஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். ஓகேவா. இதில் வந்து எவ்வளோ ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா 12 ரூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த 12 ரூல்ஸும் ஜஸ்ட்டு நான் நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. டெலிகிராம் சேனல் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நோட்ஸ் எல்லாம் நான் அதில் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. யூனிட் 6க்கு வந்து இன்னும் சில நோட்ஸ் வந்து பெண்டிங்காக இருக்குது, அதையும் நான் ஆட் பண்ணி அப்டேட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இதுவும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து இது தியரினால் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ வந்து நம்ம என்னென்னா முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட்டு ஒன் டைம் பார்த்துடலாம். சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 செகண்ட். ஓகே, இதான் நம்ம சிலபஸ். ஸோ இதில் நம்ம டேட்டாபேஸ், சிஸ்டம் கான்செப்ட்ஸ், ஆர்கிடெக்சர் வந்து பார்த்துட்டோம். டேட்டா மாடலிங் வந்து இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் ரிலேஷனல் அல்ஜிப்ரா, ரிலேஷனல் கால்குலஸ், கார்ட் ரூல்ஸ் வரைக்கும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம நார்மலைசேஷன் ஃபார் ரிலேஷனல் அல்ஜிப்ரா பார்க்கலாம். இதுக்கு வந்து இதில் நான் டீட்டெயிலாக இதை பற்றி வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் போடுறேன். எனிஹவ் அதுக்கு முன்னாடி நார்மலைசேஷன் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நம்ம பேசிக் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா. நார்மலைசேஷன் பற்றின வீடியோஸ் வந்து இருக்குது, டெலிகிராம் சேனல்லையும் அதுக்கான லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரதுக்கு முன்னாடி அதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, thank you for watching this video. If you like this video, please like the video, also share it with your friends. Thank you everyone.